மக்களே இந்த நியூஸை பாருங்க. 58,000 கோடி நஷ்டம். அதாவது இது ஏதோ தனியார் நிறுவனத்தோட நஷ்டம் கிடையாது. இது நம்ம தமிழ்நாடு மின்சார வாரியத்தோட பெரும் நஷ்டம். இப்போ இந்த வெள்ள அறிக்கை புட்டு புட்டு வச்சிருக்குது. விடியலாட்சி தரோம்னு சொன்ன திமுக அரசு மக்களோட தலையில விடிய விடிய சுமையை தான் ஏற்றி வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் மின்சார கட்டண உயர்வு, இன்னொரு பக்கம் ஊழல். இவ்வளவு பெரிய ஊழல் நடந்து நிர்வாக சீர்கேடு நடந்திருக்கு. சட்டப்படி பார்த்தா மக்களோட வரி பணத்தை இந்த மாதிரி விரையாக்கி ரூபாய் 58,000 கோடி இந்த ஒரு விஷயத்துல திமுக அரசு சொல்ல போற பதில் என்ன? இனிமேலும் இந்த நிர்வாக சீர்கேட்டையும் மக்கள் மேல உள்ள சுரண்டலையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு நம்ம டிவிகே அரசு இப்ப களமிறங்கி இருக்காங்க. கண்டிப்பா டிவிகே அரசு எடுக்கக்கூடிய முடிவுகள், செயல்பாடுகள்ல கண்டிப்பா இந்த மாதிரியான சீர்கேடுகள் தமிழ்நாட்டை விட்டு கண்டிப்பா மாறதாங்க போகுது. மக்களின் உரிமைகளுக்காக எனது கேள்வி தொடரும். நன்றி, வணக்கம்.